ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். விழுப்புரம் மாவட்டம் வானூர் இடையஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் என்ற வினோத்குமார். இவர் வானூர் துருவை பகுதியைச் சேர்ந்த தனது நண்பர்களான கார்த்திக், சஞ்சய் உள்ளிட்ட 3 பேருடன் புதுச்சேரி ஆலங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் மதுபான கடையில் மது அருந்தியுள்ளார். அப்போது நண்பர்களுக்கு இடையே வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் வாய் தகராறு முற்றி வினோத் மற்றும் அவருடன் மது அருந்த வந்த மற்ற நண்பர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த கார்த்திக், சஞ்சய் உள்ளிட்ட 3 நண்பர்களும் இணைந்து வினோத்குமாரை கொடூரமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பித்துச் சென்றனர். இதனிடையே வினோத்குமார் தலையில் பலத்த காயங்களுடன் நிலை குலைந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இக்கொடூர சம்பவம் குறித்து மதுபான கடை ஊழியர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு தன்வந்திரி நகர் போலீசார் உயிருக்கு போராடிய வினோத்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அங்கு வினோத்குமார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து கொலைக்கான காரணம் குறித்தும் இவ்வழக்கில் தொடர்புடைய சஞ்சய், கார்த்திக் உள்ளிட்ட 3 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. புதுச்சேரியில் சக நண்பர்களுக்குள் மது அருந்தும் போது ஏற்பட்ட மோதலில் வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் சக நண்பர்கள் 3 பேரும் வினோத்குமாரை துரத்தி வந்து சரமாரியாக தாக்கி கொலை செய்யும் காட்சி பதிவாகியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. வெறும் வாய் தகராறு காரணமாக நடந்த கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.